ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ்ல குரூப் எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட சம்ஸ் பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா இரு எண்களின் கூட்டுத்தொகை 45. அவ்விரு எண்களின் வேறுபாடு அவற்றின் கூட்டுத்தொகையின் 1/9 மடங்காகும் எனில் அவ்விரு எண்களின் மீச்சிறு மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். சரி, இப்ப பாத்தீங்கன்னா இரு எண்களின் கூட்டுத்தொகை 45 சொல்லிக்கிறாங்க. இப்ப இரு எண்கள் நம்ம எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம், ரெண்டு நம்பர். அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் எவ்வளவு? 45 முடிஞ்சு. அவ்விரு எண்களின் வேறுபாடு, அவ்விரு எண்களின் வேறுபாடுனா எக்ஸ் மைனஸ் ஒய், அவற்றின் கூட்டுத்தொகையின் 1/9 மடங்காகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அவற்றின் கூட்டுத்தொகைன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் தான் அவற்றின் கூட்டுத்தொகை. அதில் 1/9 மடங்கு. அப்போ பிராக்கெட் போட்டு 1/9 போட்டுங்க. ஓகேங்களா? சரி. எனில் அவ்விரு எண்களின் மீச்சிறு மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க. இதுல மீ மைனஸ் ஒய் அப்படி எழுதிங்க. இந்த 9 இந்த பக்கத்துல தராங்க. 9 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய். எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணிக்கிறோம்? 45 அப்ளை பண்ணிக்கிறோம். 45. ஓகேங்களா? சரி, இப்போ 1/9 அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் பிளஸ் ஒய் பதிலாக என்ன அப்ளை பண்ணலாம்? 45 அப்ளை பண்ணலாம். 45. 9 45 கேஷ் பண்ணும். 9 9 ஐ 9 45. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? எக்ஸ் மைனஸ் ஒய் 5, எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து 45. இப்போ இதை வச்சு சால்வ் பண்ணுங்க. சரிங்களா? இது எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய்ங்களா, டைரக்டா ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா பிளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் கேன்சல் ஆகும். எக்ஸ் பிளஸ் எக்ஸ் என்ன வரும்? 2xன்னு வரும். ஈக்குவல் டு 45 5 கூட்டிங்கன்னா 50ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ 2 50 கேன்சல் பண்ணலாம். என்ன வரும்? 25ன்னு வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 25. எக்ஸ் 25ன்னா ஒய் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் 25 ஒய் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் அப்ளை பண்ணுங்க, இல்லை இதில் அப்ளை பண்ணுங்க, எல்லாம் ஒன்று. சரிங்களா? இதில் அப்ளை பண்ணுங்க. இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 45 இருக்குது. அதில் எக்ஸ் பதிலாக 25 அப்ளை பண்ணுறீங்க. அப்போ 25 பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 45. அப்போ ஒய் ஈக்குவல் டு 45 பிளஸ் 25 அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 25. 45 மைனஸ் 25 என்ன வரும்? 20ன்னு கிடைக்கும். அப்போ ஒய் ஈக்குவல் என்னது? 20. ஓகேங்களா? இப்போ 20க்கும் 25க்கும் மீசியமாக கண்டுபிடிக்கும். சரிங்களா? 20 25 மீசியம் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 2 2 என்ன வரும்? 10ன்னு வரும். சரி, 5 5 பண்ணலாம். 4 5 20, 5 5 25. சரிங்களா? அடுத்து என்ன பண்ணலாம்? 2ஆல 2 4ன்னு வரும். 5 அப்படி எழுதிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே போட்டாலும் 2 திரும்ப 5 எல்லாம் அதே தான் வரும். 2 10 2 20 20 இன்ட்டு 5 100ன்னு வரும். மீச்சிறு மதிப்பு, அதாவது மீசியமா என்னது? 100. ஓகேங்களா? நான் பாருங்க ஆன்சரு ஏ ஆன்சர். சரிங்களா? அடுத்து என்ன போகலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சம். 2a 5a 7a என்ற 3 எண்களில் மீச்சிறு பொது வகை எண் எது அப்படின்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். இப்போ உங்களுக்கே தெரியும், 2 அது வந்து பகா எண், 5ம் பகா எண், 7ம் பகா எண். சரிங்களா? விடானவத்தில் போட்டினாலையும் 2 5 7 எல்லாம் அதே திருப்பி ரிப்பீட்டட் அதே தான் வரும். அப்போ என்ன வரும்? 2 5 7 முடிஞ்சு பெருக்குங்க. 2 5 7 2 5 10 5 70ன்னு வரும். சரிங்களா? ஏ எல்லாத்துலையும் தான் இருக்குது. அப்போ 70 ஒரு ஏவையும் சேர்த்துக்கங்க. ஓகேங்களா? இதுதான் மீசிமா. மீசிமா என்ன வரும்? ஏ 70 ஏ. சரிங்களா? அதாவது எல்சிஎம். சப்போஸ் ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா காமனா இருக்கிறது என்னது? ஏ ஏ ஏ மூணுத்துலையும் காமனா இருக்கிறது ஏ மட்டும் தான். அப்போ ஹெச்சிஎஃப்னா அதாவது மீபேவான்னா ஏ மட்டும் தான் அது. சரிங்களா? அது கேட்கல, அவங்க எல்சிஎம் தான் கேட்குறாங்க. மீச்சிறு பொது வகை தான் கேட்குறாங்க. 70 ஏ. சரிங்களா? அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்க. x% of 800 is 500, then the value of x is என்னன்னு கேட்குறாங்க. இந்த எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். x% of 800 அப்படின்னா x% of 800 இஸ் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ ஈக்குவல் போட்டு 500 அப்படி எழுதிங்க. 500. ஓகேங்களா? எக்ஸ் பர்சன்டேஜ்னாவே 100ன்னு எழுதிங்க. இன்ட்டு ஆஃப்னா பெருக்கல் 800 அப்படி எழுதிங்க. ஈக்குவல் டு 500. ஓகேங்களா? பாருங்க 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். எக்ஸ் இருக்குது இன்ட்டு ஒரு 8 இருக்குது ஈக்குவல் டு 500. 8 500 கேன்சல் பண்ணலாம். என்ன வரும்? 6 48 மீதி 2 20ன்னு வரும். 2 8 16 மீதி 4ன்னு வரும். சரிங்களா? 4க்கு புள்ளி வச்சு 0 சேர்த்திங்க. சரிங்களா? 40ன்னு வரும். 40னா ஐ 40. அப்போ ஆன்சர் என்ன? 62.5. எக்ஸ் ஈக்குவல் டு. சரிங்களா? எங்க இருக்குன்னு பாருங்க. சி ஆன்சர் 62.5. ஓகேங்களா? அடுத்து என்ன பார்க்கலாம். அடுத்து 4வது கணக்கு. 2 எண்களின் மீ போ பா அதாவது HCF ஆனது 8. பின்வருவனவற்றில் எந்த எண் இவைகளில் மீ போ மா ஆக இருக்க முடியாது, அதாவது எல்சிஎம் ஆக இருக்க முடியாதுன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். சரி, 8ன்னு இருக்கு. இதை வந்து HCF. இப்போ கேட்கறது எது எது எல்சிஎம் இருக்க முடியாதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? 24 எல்சிஎம் இருக்க முடியுமா? முடியாதா? 8 24 வருது. 8 3ஆல பெருக்குனா 24 வருது. சரிங்களா? அப்போ இது இருக்க முடியும், விட்டுருங்க. அடுத்து 48 பாருங்க. 8 48 இதுவும் எல்சிஎம் வரும். அதாவது அடுத்தது 56 பாருங்க. 8 56 இதுவும் வரும். ஓகேங்களா? 60 பாருங்க.
8 எந்த நம்பரால் பெருக்குனா 60 வரும்? எந்த நம்பரால் பெருக்கினாலே 60 வராது 8. சரிங்களா? அப்போ டி ஆன்சர் தான். சரியா? எது எல்சியமா இருக்க முடியாதுன்னு கேக்குறாங்க. 60 வந்து இந்த 8க்கு எல்சியமா இருக்க முடியாது. ஓகேங்களா? சரி. சரி நெக்ஸ்ட் 5வது சம். இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% வீதம் குறைகிறது. அதன் தற்போதைய மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். இப்போ இருசக்கர வாகனத்தின் விலை என்னது? 70,000. அப்ப 70,000 எழுதிங்க. இது ஆண்டுதோறும் எவ்வளவு குறையுது? 4% குறையுது. சரிங்களா? அப்ப இன்ட்டு 4/100 எழுதிங்க. ஓகேங்களா? எவ்வளவு குறையுது? ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு இது கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் அடுத்த வருஷத்துக்கு கண்டுபிடிக்கலாம். இப்போ 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க. மீதி வரும் 700 இன்ட்டு 4 வருது. 7 நாங்க 28, 2 ஜீரோ சேர்த்தீங்க. அப்போ மொதல் வருஷம் எவ்வளவு குறையுது? 70,000த்துல 2,800 ரூபாய் குறையுது. ஓகேங்களா? சரி, மொதல் வருஷம் 2,800 ரூபாய் கம்மியாகுது. அப்ப 7,000த்துல 2,800 ரூபாய் மைனஸ் பண்ணிருங்க. இப்போ 2,800 போச்சுன்னா இப்போ 0 0 10ல 8 போச்சுன்னா 2, 9 2 போச்சுன்னா 7, அப்ப என்ன வரும்? 6. 67,200 ரூபாய் ஆயிருது மொதல் வருஷம். அடுத்த வருஷம் எத்தனை கேட்கறாங்க? ஆண்டு சொல்லிக்கிறேன். ஒரு வருஷம் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். இன்னொரு வருஷம் 4% குறையுது. அப்ப 4/100. சரிங்களா? இல்ல 67,200க்கு 4% எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சா இதெல்லாம் கழிச்சிடணும். 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? மீதி பேருக்குங்க. 4 2 8. அடுத்தது 4 28க்கு 8, மீதி 2, 6 24, 25 26. சரிங்களா? 26. சரி, 2,688 பெருகிட்டோம். இந்த 67,200ல இருந்து 2,688 கழிச்சிருங்க. 10ல 8 போச்சுன்னா 2, 9ல 8 போச்சுன்னா 1, 11க்கும் 11ல 6 போச்சுன்னா 5, இங்க 6க்கும் 6ல 2 போச்சுன்னா 4, இங்க 6. 64,512 ரூபாய். 2 வருஷத்துக்கு 2 வருடத்துக்கு முன்னாடி 70,000 இருந்தது. இப்போ வந்து அதனுடைய மதிப்பு 64,512 ஆயிருச்சு. ஓகேங்களா? என்ன ஆன்சர் பாருங்க? பி ஆன்சர் 64,512. ஓகேங்களா? ஈஸி சம் தான். சரிங்களா? சரி, 5 கணக்கு போட்டிருக்க படிங்க. டவுட் வந்தா கமெண்ட்ல கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.